செய்திகள். இந்தியர் என்ற உணர்வோடு வீடுகளில் கொடியேற்றுவோம், மக்களுக்கு நடிகர் ரஜினி அழைப்பு. விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் பொற்காலம் துவங்கியது. காமன்வெல்த்தில் பதக்கம் வென்ற வீரர்களை சந்தித்த மோடி பெருமிதம். புதுச்சேரியில் கைவரிசை காட்டிய பலே பைக் திருடன் கைது. 28 பைக்குகளை மீட்டது போலீஸ். கோவையில் தீஜுரி பண்டிகை கொண்டாடிய சிந்தி சமூக மக்கள் ஃபேஷன் ஷோ நடத்தி உற்சாகம். ஜெயலலிதா பல்கலைக்கழகம் நடத்த நிதி இல்லை. சமூக நலத் திட்டங்களை இலவசம் என கூற வேண்டாம், ஸ்டாலின் கவலை. அமைச்சர் தியாகராஜன் கார் மீது செருப்பு வீச்சு. மதுரை ஏர்போர்ட்டில் பரபரப்பு. சோனியாவுக்கு மீண்டும் கோவிட் உறுதி. வீட்டில் தனிமைப்படுத்தி சிகிச்சை. நீதிபதியின் பாதுகாப்புக்கு வந்த எஸ்ஐ தற்கொலை. குற்றாலம் போலீசார் விசாரணை. சென்னை ஏர்போர்ட்டில் ராஜநாகம் கடத்திய வாலிபர் கைது. கஸ்டம் அதிகாரிகள் அதிரடி. இந்தியாவில் மேலும் 15,815 பேருக்கு தொற்று உறுதி. 20,000 பேர் டிஸ்சார்ஜ், 68 பேர் பலி. புதுச்சேரியில் மேலும் 87 பேருக்கு தொற்று உறுதி. ஒரே நாளில் 86 பேர் டிஸ்சார்ஜ். இனி விரிவான செய்திகள். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் லட்சுமணன் உடல் விமானம் மூலம் மதுரை கொண்டுவரப்பட்டது. அங்கு அமைச்சர் தியாகராஜன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கலெக்டர் அனீஷ் சேகர், மாநகராட்சி கமிஷனர் சிம்ரன்ஜித் சிங் கலோன், எஸ்பி சிவபிரசாத், மேயர் இந்திராணி, முன்னாள் அமைச்சர் உதயகுமார் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து லட்சுமணன் உடல் ராணுவ வாகனத்தில் சொந்த ஊரான டி புதுப்பட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். அங்கிருந்து அடக்கம் செய்யும் இடத்துக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. மக்களுடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராமச்சந்திரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் ஊர்வலமாக சென்றனர். 21 குண்டுகள் முழங்க லட்சுமணன் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. லட்சுமணன் குடும்பத்துக்கு சொந்தமான இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மாவட்ட நிர்வாகம் சார்பில் லட்சுமணன் பெற்றோரிடம் வழங்கப்பட்டது. இந்தியாவில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜாதி மதம் கட்சி பேதமின்றி அனைவரது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றி பெருமை கொள்வோம் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். வணக்கம். இந்த ஆண்டு நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற 75வது ஆண்டு. நம்ம நாடை வணங்கும் விதமாக, நம்ம எல்லாருடைய ஒற்றுமையை காட்டும் விதமாக, நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு எத்தனையோ வருஷங்கள், பல லட்ச பேர் எவ்வளோ சித்திரவதைகள், கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் அவங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த சுதந்திர தியாகிகளுக்கு, அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வருகிற 15ஆம் தேதி ஜாதி மத கட்சி வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு ஒரு 2 அடி இல்லை ஒரு 3 அடி கொம்பில் நம்ம தேசிய கொடியை கட்டி நம்ம வருங்கால சந்ததிகளான குழந்தைகள், இளைஞர்கள் கையால் நம்ம வீட்டுக்கு முன்னால் அந்த கொடியை பறக்க விட்டு நாம் பெருமைப்படுவோம். நாடு இல்லைன்னு சொன்னால் நாம் இல்லை, நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்று பெருமை கொள்வோம். ஜெய்.
பிரிட்டன் பர்மிங்காம் நகரில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் டில்லியில் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். வீரர்கள் மத்தியில் மோடி பேசியதாவது: நாடு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நேரத்தில் உங்களின் கடின உழைப்பும் சாதனையும் பெருமை அளிக்கிறது. பதக்கம் வென்றது இளைஞர்களின் சக்தியின் துவக்கம் மட்டுமல்ல, இந்திய விளையாட்டுகளின் பொற்காலம் தற்போது துவங்கியுள்ளது. கடந்த சில வாரங்களில் விளையாட்டுத் துறையில் இந்தியா 2 சாதனைகளை படைத்துள்ளது. காமன்வெல்த்தில் பதக்கம் பெற்றதுடன் முதல் முறையாக செஸ் ஒலிம்பியாடு போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. காமன்வெல்த்தில் கடந்த முறையை விட தற்போது புதிதாக 4 விளையாட்டுகளில் பதக்கம் பெற்றுள்ளோம். அனைத்து விளையாட்டுகளிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு திறன் வெளிப்பட்டது. இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இளைஞர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் என மோடி பேசினார். கோவையில் சிந்தி சமூக மக்கள் தீஜடி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். RS புரம் சிந்து சதன் கம்யூனிட்டி அரங்கில் திருமணமான பெண்களுக்கான ஃபேஷன் ஷோ நடந்தது. பல்வேறு வண்ணங்களில் வித்தியாசமான ஆடை அணிந்து மேடையில் நடனமாடியும் ஒய்யார நடை நடந்தும் பெண்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். கணவனின் நீண்ட ஆயுள், செல்வ பெருக்கு உள்ளிட்ட நலன்களுக்காக சிந்தி பெண்கள் தீஜடி விரதம் கடைபிடிக்கின்றனர். கை கால்களில் மெஹந்தியிட்டு பாடல்கள் பாடி இரவில் சந்திரனுக்கு அர்ச்சனை செய்து நோன்பினை முடிக்கின்றனர். கர்நாடக மாநிலம் மைசூருவில் இருந்து நீலகிரி மாவட்டம் கூடலூர் வழியாக கேரளாவுக்கு கஞ்சா கடத்துவதாக கேரள கலால் துறைக்கு தகவல் கிடைத்தது. தமிழக கேரள எல்லையான மலப்புரம் மாவட்டம் வழிக்கடவு பகுதியில் கேரள கலால் துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த காரை சோதித்ததில் அதில் 132 கிலோ கஞ்சா இருந்தது. கடத்தலில் ஈடுபட்ட கேரள மலப்புரம் மாவட்டம் கொண்டெட்டி அப்துல் சமது, ஷெரீப் அரிக்கோடு சபீக், சகது, கோழிக்கோடு தெனம்பரா அமல் ஆகியோரை கைது செய்தனர். 132 கிலோ கஞ்சா கார் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலை பகுதியில் தொடர்ந்து பைக் திருட்டு நடந்தது. சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது கள்ளச்சாவி போட்டு பைக் திருடிய ஆசாமியை போலீசார் அடையாளம் கண்டனர். அவன் கடலூரைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பது தெரிந்தது. அடுத்த திருட்டுக்கு புதுச்சேரி லப்போர்ட் வீதியில் பதுங்கியிருந்தபோது ஆசாமியை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்தனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்து கொண்டே பைக் திருடியது தெரியவந்தது. இதுவரை 28 பைக்குகளை திருடியதாக சவுந்தரராஜன் கூறினார். சிலவற்றை விற்றுவிட்டு மீதியை பதுக்கி வைத்திருந்தான். அனைத்தையும் போலீசார் மீட்டனர். சவுந்தரராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் மரக்காணத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை ரத்து செய்த திமுக அரசை கண்டித்து ராஜ்யசபா MP CV சண்முகம் தலைமையில் விழுப்புரம் காந்தி சிலை முன்பு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை இன்றைக்கு தீர்ப்பதற்கு பதிலாக இன்றைக்கு அந்த திட்டத்தை இன்றைக்கு கைவிட்டு ஏன் ரகசியமா செய்றீங்க? உங்களுக்கு ஆண்மை இருந்தால் இந்த திட்டம் கைவிடப்பட்டு விட்டது ஏன் என்று வெளிப்படையாக உங்களுக்கு தெரிவிப்பதற்கு தைரியம் இல்லை. இந்த முதலமைச்சருக்கு ஏன் தைரியம் இல்லை? இந்த விழுப்புரத்தில் இருக்கிற அமைச்சருக்கு அதை நேரடியாக சொல்லுவதற்கு ஏன் தைரியம் இல்லை? கள்ளக்குறிச்சியில பொறுப்பேற்றுக்கிற வேலுக்கு இந்த திட்டம் கைவிடப்பட்டது என்று சொல்வதற்கு ஏன் தைரியம் இல்லை உங்களுக்கு? நீண்ட கால கோரிக்கையான விழுப்புரம் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று இங்கே அம்மாவுடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதை துவக்கி வைத்தார்கள். ஆனால் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று அதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு திறனில்லாத, துப்பில்லாத அரசு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அந்த பல்கலைக்கழகத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் குறிப்பாக அந்த துறைக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த விழுப்புரம் நகரத்தை சேர்ந்தவர். இந்த விழுப்புரம் நகரத்திலே 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே தேர்வு செய்யப்பட்டு இங்கே அமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கும் அமைச்சராக இருக்கிறார். அது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவரே இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு காரணமாக இருந்து
சென்னை கொளத்தூரில் உள்ள பள்ளி வளாகத்தில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் உதவித் தொகையை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மட்டுமின்றி 2ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் கல்வி கட்டணமின்றி படிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மேடையில் அறிவித்தார். 2ஆம் ஆண்டு கல்வியானது இன்று முதல் தொடங்குகிறது. இதனை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு புதிதாக சேரவிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டுமின்றி 2ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளும் கல்வி கட்டணம் என்று பயில ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் வருகிறேன். கட்டணம் இல்லை என்று சொல்வதன் மூலமாக இதனை யாரும் நீங்க குறைவா மதிப்பு போற்றக்கூடாது. கல்வியானது அனைவருக்கும் எளிய முறைகளை கிடைச்சது. அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற முற்போக்கு எண்ணத்தோடு மாணவ சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக, அது உண்மையான அக்கறையின் காரணமாக இந்த அரசு செய்யக்கூடிய கடமையாக இதனை நாங்கள் கருதுகிறோம். இலவசம் வேறு, நலத்திட்டங்கள் வேறு என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்ததை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக இப்ப நாட்டில் பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் செலவு செய்வது என்பது இலவசமாகாது. ஏன்னா அது அறிவு நலம் சார்ந்தது, உடல்நலம் சார்ந்தது. அறிவு நலம் சார்ந்தது கல்வி, உடல்நலம் சார்ந்தது மருத்துவம். ரெண்டிலும் போதுமான அளவுக்கு மக்களுக்கு நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று இந்த அரசு நினைக்குது. இலவச என்று சொல்லுகிற போது நீங்கள் இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லம் தேடி கல்வி, கல்லூரி கனவு, நான் முதல்வன், பள்ளிகளுக்கு காலை சிற்றுண்டி, மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 ஆகிய திட்டங்கள் அனைத்துமே மக்கள் நல திட்டங்களாக உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் இலவச திட்டங்கள் அல்ல, சமூக நல திட்டங்கள். ஏழை எளிய விளிம்புநிலை மக்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய பொருட்டு இது நிறைவேற்றப்படுகிறது. இலவசங்கள் கூடாது என்று சிலர் அறிவுரை சொல்வதற்கு இப்ப வந்திருக்கிறாங்க புதுசா. அது பற்றி நமக்கு கவலை இல்லை. இதற்கு மேல் பேசினால் இது அரசியலாகிடும். அதனால் இதை பற்றி நான்